ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே 26/2/2024 வின்வின் W758க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே வீக் டு வீக் தான் பார்க்குறோம். அதாவது திங்கக்கிழமைண்டா நம்ம போன வாரம் திங்கக்கிழமை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கான ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு இது திங்கக்கிழமைண்டா வின்வின்ங்கிற கம்பெனி பேரில் வரணும்பா. அதே மாதிரி ஃப்ரைடேன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலுங்கிற பேரில் வரும். இப்படி வந்து ஒரு பேர் அதே மாதிரி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லாத்துக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரில் வச்சு கெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவருக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு டச்சை எட்ட முடியும் நண்பா. ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாமே அப்படி தான் வீக் டு வீக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமைங்கிறதுனால திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட்டை தான் நம்ம எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா 773. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 099. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 971. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 477 சொல்லிட்டு இப்படி எல்லாமே திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ஏபிசி போர்டு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 to 2 சொல்லிட்டு கூட்டும்போது கழிக்கும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் அதோட பெய்ஸ் கிடைக்குது. இந்த ட்ராவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4-5 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கம்மியான நம்பர்ஸை வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கம்மியான நம்பர்ஸ் எடுத்தால் மட்டும் தான் நம்மளுக்கான டச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்குது. இங்கே நான் வந்து இந்த 912ங்கிற நம்பர்லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது பிசிங்கிறதுனால 12 இந்த 12ஓட நம்ம ப்ளஸ் 12 கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் 12. இப்போ இதை கூட்டிடலாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2. இங்கே 2 கூட்டினோம்னா 4. அப்போ 2 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 9-2க்கு அப்புறம் 2 அல்லது 4 இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 7 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா ப்ளஸ் வேல்யூ பார்த்துருக்கோம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து 4 வந்து ஏ போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ 477 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 77 இதோட ப்ளஸ் 12. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8. 7ஓட 2 கூட்டினோம்னா 9. அப்போது 8 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 477க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 9. இப்போ இந்த 477க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 971 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 2 ட்ரா முடிஞ்சு. ஸோ ப்ளஸ் வேல்யூ படி நம்மளுக்கு 2 ட்ரா எடுத்திருக்கோம். 2 ட்ராலையும் நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா 2 அல்லது 4ங்கிறப்போ 4. இங்கே 8 அல்லது 9ங்கிறப்போ 9. இப்போ 2 ட்ரா முடிஞ்சு. அடுத்த 2 ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 2 மைனஸ் பார்க்க போகிறோம். 971. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். 971 இதில் நம்ம எடுக்க போகிறது 71 பிசி. இதோட நம்ம இந்த ட்ராவில் நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு. அப்போ -21. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. அப்போ 5 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 971க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 971க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 099 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3 ட்ரா ஆச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. இப்போ 099 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 99 இதோட -21. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. அப்போ 7 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 099க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 8. இப்போ இந்த 099க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 773 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பி ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கிது நண்பா. இப்போ 2 மைனஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது
2 ப்ளஸ் 2 மைனஸ் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஏபி போர்டுன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா இந்த 773 தான் நம்மளுடைய போன திங்கக்கிழமை ரிசல்ட். போன வாரம் திங்கக்கிழமை 773 ஏபிசி போர்டு. ஸோ இந்த திங்கக்கிழமைக்கு நம்ம இதிலேருந்து தான் ஏ போர்டு நம்பரை எடுக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 773 இதில் நம்ம எடுக்க போகிறது 73. இதோட இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது +12 இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 3ஓட 2 கூட்டினோம்னா 5. அப்போ 8 அல்லது 5 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அல்லது 5 இருக்குது நண்பா. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம தனிப்பட்டு எடுக்கலை, மெத்தட் படி தான் நம்ம எடுத்துருக்கோம். 8 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். எட்டு அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. நம்ம வந்து வீடியோ போட்டுட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் டெய்லி கொடுத்துருக்குறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 5 இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. 8 5 5 8 டபுளாக இருந்தால் டபுள் 8 டபுள் 5க்கு சான்சஸ் இருக்குது. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. மெத்தடில் என்ன நம்பர் கிடச்சிக்கோ அதை நம்ம அப்படியே போட்டிருக்கோம். நம்ம தனிப்பட்டு எந்த நம்பருமே கொண்டு வரல. அதனால் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். 4 ட்ரா எக்ஸாமில் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். ஸோ 4 ட்ரா எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு ஏபி போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ போர்டு மாறல, கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இருந்தாலும் இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி திங்கக்கிழமை 26/2/2024 வின்மைன் W 758க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.